ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நான் வந்து கார்டனுக்கு வந்திருந்தேன். வந்தப்போ நல்ல மழைங்க எங்கள் இடத்துல. இப்போது சரின்ட்டு பார்க்கும்போது இது ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ தொட்டு பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள். அப்புறம் கீழே வரைக்கும் தொட்டு பார்த்தேன், அப்படியே ஒரு மாதிரியாக போச்சு. ஆனால் இந்த இடத்துல கல் போல் இருக்குது. இங்கே இதாகிடுச்சு. சரின்ட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இங்கெல்லாம் பார்த்தா கொல கொலன்னு இருக்குது. இங்கே பாருங்களேன். இப்போ இந்த வேர் இதில் தான் போயிருக்கு. ஸோ இந்த பாட்டில் வந்து எடுத்துட்டதுக்கப்புறம் உள்ளார வந்து இதனுடைய ரூட் இது வந்து பாதி கட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா கிட்ட காமிக்கிறேன், உள்ளுக்குள்ளேருந்து எப்படி எறும்புக்கு புதையலாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ ஓவர் தண்ணி இருந்தாலும் சரியாக ட்ரைனேஜ் போகாமல் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி சமயத்தில் அடி வாங்கும். அதுக்காக தான் ட்ரைனேஜ் நல்லா போகிற மாதிரி நம்ம பாட் பண்ணணும்னு சொல்கிறது, தண்ணியே தேங்கி நிற்கக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன ஒன்று, இது போல் ஃபுல்லும் எறும்பு இருந்துருக்குதுங்க. இந்த எறும்பு வந்து என்ன ஆகுது, அதை ஃபுல்லாக தின்றுக்குது இந்த காடக்ஸை. பாருங்கள், வேறு மழைக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஃபுல்லும் கரையான் பிடிச்சி தின்ன மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள். வெளியே பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்குது. இப்போ அதுக்கு தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போடுறது. இதான் இப்போ உங்களுக்கே நான் ஒரு 4 பிளான்ட் பக்கம் அப்பப்போ காமிச்சிருந்துருக்குறேன். ஸோ இது வந்தாலும் எது சம்டைம்ஸ் இந்த இதுலேயுமே கூட உங்களுக்கு இப்படி ஆகும். இது பாருங்களேன். இப்போ மண்ணை எடுத்து எல்லாமே கொட்டிடுறேன். இது பாருங்க, இத்தனைக்கும் சேஃப்லாம் வச்சு தான் போட்டிருக்குறோம். வேறு எப்படி போயிருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? அப்படியே தனியாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லுமா பார்க்குறேன், நிறைய எறும்புங்க ஓடிட்டுருக்குது. இதில் நான் ஷேக் பண்ணுறதுல சரியாக தெரியுதா என்னென்னு தெரியல. எறும்புகள் நிறைய இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லாம் ஃபுல்லாக அப்படியே கொட்டி கமுத்தினோடனே எல்லாம் களைஞ்சி போயிடுச்சு. ஸோ இது போல் தாங்க செக் பண்ணிகிட்டே வர்றது. நல்லாவே வந்து பூ வர மாதிரி இருந்தது. இதிலலாம் பாருங்கள், பூ வந்தது, மொட்டுக்களோடு இருந்தது. கண்டினியூஸாக மழையினால இப்படி ஆகிப்போச்சு. ஸோ இப்படி தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்டே வர்றேன். இது போல் எதாவது இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ நம்ம இதையுமே வந்து கட் பண்ணிவிடுவோம். இங்கெல்லாம் கெட்டியாக இருக்குது, ஆனால் மேலேயும் கீழேயும் போயிடுச்சானு தெரியல. பார்த்துக்கலாம், பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கட் பண்ணிட்டேன். எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இது வந்து கலரே ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா ப்யூர் ஒயிட்டாக வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தது பாருங்கள். இது ஃபுல்லுமோ இந்த இடத்துல எடுத்தது எப்படி இருக்குது பாருங்கள், கீழே போயிடுச்சு. அப்புறம் இது வந்து நான் மேல் டாப் இருக்குது இல்லையா, பிளர்ராக தெரியுதா? இப்போ பாருங்கள், மேல் இதில் கட் பண்ணிட்டேன். இப்போ கீழ் பாட்டமில் நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது. ஸோ இது எப்படின்னு தெரியல. ஸோ சைட்லலாம் ஸ்கின் இது கட் பண்ணிட்டேன். இப்போ சாஃப் பவுட்ரு வச்சு நம்ம பார்ப்போம், சரிங்களா? இந்த சைடில் ஒரு பக்கம் போயிடுச்சு, அப்படி இது ஒயிட்டாக வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ டவுட்டு தான். ஸோ இருந்தாலும் வச்சு பார்ப்போம், ஓகேங்களா? அப்படி எதாவது இதில் வந்துடுதுன்னா உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.